ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோயல், அதாவது 5 இயர் பிஎல்எல்பி அண்ட் பிபிஎல்பி, பிசிஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி இந்த 5 விதமான கேட்டகரியில இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு வந்து 7.5 இடஒதுக்கீடுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான கவுன்சிலிங் செக்ஷன் வந்து எந்த டேட்ல இருந்து எந்த டேட்ல வந்து ஸ்டார்ட் ஆகும், எந்த டேட்ல எண்ட் ஆகும், எப்படி வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கிற டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நேற்று டேட்லயே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு தான் வந்து அப்லோட் பண்ண முடிஞ்சது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 7.5 ரிசர்வேஷன்ல இருந்து யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 5 இயர் கோர்ஸுக்கு மட்டும் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து கிளைம் பண்ண முடியும். 6th to 12th வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களை மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. 7.5% இடஒதுக்கீடுல அதுல மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 5 இயர் இன்டிகிரேட்டட் ஹானர்ஸ் லா டிகிரி ப்ரோக்ராம் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் ஃபார் 7.5 ஸ்பெஷல் இன்டர்னல் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு கேட்டகரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் மார்க் பப்ளிகேஷன் டேட் அப்படிங்கிறது நேத்து டேட், அதாவது ஜூன் 28 நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல கவுன்சிலிங் அப்படிங்கிறது எந்த டேட்ல சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு டேட், இன்னைக்கும் நாளைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்த ரவுண்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் செக்ஷனை நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா குறைச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும்தான் என்னைக்குமே வந்து ரொம்ப பிரபலமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியலன்னு ரொம்ப ஒரு எக்ஸைட்டடா இருக்கும். அடுத்தடுத்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து டேட் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. அதனால மாணவர்கள் வந்து ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கவங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க. நீங்க உங்களுக்கு வரக்கூடிய ரவுண்டில் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து பக்காவா அட்டன் பண்ணி சீட் வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய டேட்ஸ் வந்து இன்னைக்கும் நாளைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அலாட்மெண்ட் லெட்டர் வந்து 2ஆம் தேதி, அதாவது ஜூலை 2ஆம் தேதி அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கட் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு சோகமான அப்டேட் என்ன அப்படின்னா, ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் மார்க்கே ரிலீஸ் பண்ணல. அப்பனா இவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இல்லைன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாமே இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஓசி கேட்டகரிக்கு வந்து எந்த ஒரு கட் ஆஃப் மார்க்குமே கிடையாது. நீங்க வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கே இல்ல அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு வந்து 9.5, அதாவது 95.750 வந்து கொடுத்துருக்காங்க. பிபிஏ அண்ட் பிசிஎல் சாரி பிஏ அண்ட் பிபிஎல்எல்பிக்கு அண்ட் பிகாம் எல்எல்பிக்கு வந்து 96 கொடுத்துருக்காங்க. பிசிஏக்கு வந்து 91 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட். சரிங்களா? அதையுமே உங்களால பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசி முஸ்லிம்ஸ், அதாவது வந்து பேக்வர்ட் கிளாஸ்லேயே வந்து முஸ்லிம்ஸ் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேகன்சிஸே வந்து இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கோடு போட்டிருக்காங்க. அதனால நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு வந்து வெயிட் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஓப்பனா சொல்ல வராங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 96 வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி ஏர்லியா பிறந்தவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து எம்பிசி டிஎன்சியில் வந்து பிஎல்எல்பி பிபிஎல்எல்பிக்கு வந்து 96, அதே மாதிரி வந்து பிகாம் எல்எல்பிக்கு வந்து 96 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிசிஎல்எல்பிக்கு வந்து நமக்கு வந்து கிடையாது, வேகன்சிஸ் இல்லை. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, 96 சொல்லிட்டு பி அண்ட் பிபிஎன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிகாம் எல்எல்பிக்கு வந்து வேகன்சிஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து பிசிஎல்எல்பிக்கு வந்து 93 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டும் நமக்கு இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு கட் ஆஃப் மார்க் தான் வந்து செகண்ட் ரவுண்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. 7.5 ரிசர்வேஷன்ல போயிட்டு சோயில்ல போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு ஒரு சோகமான அப்டேட் தான் இதுல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே வந்து இல்ல. ஸோ நீங்க வந்து அடுத்த ரவுண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. மேபி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தேர்ட் ரவுண்டா நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் சோயில்ல பொறுத்த வரைக்கும். ஏன்னா சோயில்ல வந்து இது எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 சீட்ஸ் வந்து சோயில்ல வந்து இருக்கு. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிகாம் எல்எல்பியில் வந்து எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 100 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல 7.5% இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கறது வந்து 100 சீட்ல வந்து ஒரு கம்மியான சீட்டை தான் உங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கறத அந்த ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கே வந்து ஃபுல் சீட்டும் வந்து கொடுக்க முடியாது இல்லையா? மீதி ஜெனரல் கேட்டகரியில நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த சீட் வந்து கொடுக்கணும், ரிசர்வேஷன் அடிப்படையில வந்து கொடுக்கணும். அப்படிங்கறதுனால ஜெனரல் கோட்டாவுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து கூடிய சீக்கிரமே வந்து ரிலீஸ் ஆகும். எப்படி பார்த்தாலும் வந்து நம்மளுக்கு ஜூலை மாசம் 1ஆம் தேதி இல்ல 2ஆம் தேதி செகண்ட் ரவுண்டு சோயல்ல ஜெனரல் கேட்டகரி கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து எப்படி அட்டன் பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். லைக் வந்து நீங்க வந்து உங்களுக்கு மெயில் வரும். மெயில் வந்த உடனே நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் நல்லா கவனிக்கணும். அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க உங்களுடைய டேட்டாஸ், அதாவது உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி வந்து அப்லோட் பண்ணி நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிக்கிற வேண்டியதான். 2ஆம் தேதி அலாட்மெண்ட் வந்த உடனே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறணும். இதுதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.